ஹக்கட்டிங்கிற விஷயம் கண்ணில் இமையில வார நெறி மாறி வாருது. அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருது. ஹக்கட்டிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு கிருமி தொற்று கொண்டு போய் அது அதுங்கிறது நம்ம உடம்புகளில் வார கட்டிகள் மாதிரி. அது ஏன் கூட வருதுன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம கண்ணை பொறுத்த வரையில கண்ணீர் வந்து நம்ம கண்மணியை வந்து தொடர்ந்து ஈரமாக்கி கொண்டிருக்கு. ஈரழி பார்க்கறது நிறைய பேர் அந்த லூப்ரிகேஷன் மாதிரி ஆயில் மாதிரி ஒன்று தானே அது. அப்போ நம்ம தொடர்ந்து கண் பார்க்கும். அப்போ அந்த டைம்ல அடிக்கடி சிமிட்ல டைம்களில் அது முன்பக்கம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் கண் சிமிட்டினா. இப்போ நம்ம கண்முழிச்சு படிக்கிற டைம்ல அந்த கண்முழிச்சு ஒரு வேலை செய்யறோ முக்கிய நேரம் ஊத்து பார்த்துட்டே இருப்போம், கண் சிமிட்டு வர குறைய அப்படி வரக்குள்ள கண் வந்து ட்ரை ஆகும், காட்டுக்கு காஞ்சி போகும். காஞ்ச உடனே அந்த கண்ட இமைக்கும் அந்த ஐபால் தானே கண்மணி அந்த போல் கடையில ஒரு ஃபிரிக்ஷன் உண்டு, உராய் கொண்டு ஏற்படுறதால ஒரு அரிப்பு வரும். அப்போ நாம என்ன செய்யற அடிக்கடி அது கண்ணை படிக்கக்குள்ள நித்திர முடிச்சு கசைக்கு தான் இப்படி இருப்பாங்க. மற்ற டைம்ல நம்ம மூவ் பண்ணக்குள்ள எல்லாம் கண் சிமிட்டு படும். இப்படி ஒரு வேலையை செய்யக்குள்ள ஊற்றி செய்யக்குள்ள அது நீண்ட நேரமா தொடர்ச்சியா செய்யக்குள்ள தான் அது நடக்குது. அப்ப அப்படி கசக்க சில டைம்ல இந்த ரோமம் வந்து கலந்துரும். அந்த ரோமம் கலந்து அந்த வேர் அந்த ரோமத்துல வேர் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளால வந்து இன்ஃபெக்ஷன் போகும். அப்ப அந்த இடத்துல படுக்கும். அது சில அந்த இதை போடும், சில கீழே மேல வரும், சில மேல வரும். அப்ப பழுத்து தான் அந்த கட்டி வருது. மற்றொரு காமன் ப்ராப்ளம் தான் நகப்பலன்னு சொல்றது. கூடுதல் அந்த பெருவிரல்ல வரும், கால்ற பெருவிரல்ல வர அது வார என்னன்னு சொல்லிச்சுன்னா, அதிகமா அந்த நகத்தை வந்து கூட பேர் வந்து அந்த தோண்டி விட்டுரு. அந்த நெயில் கட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கூட முந்தி பிளேடில் கட் பண்ண கூட காயம் ஆயிரம் போட்டு கூட தோண்டி விட்டுறது நம்ம அந்த கணக்கு வச்சினோம். இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா நெயில் கட்டரை விட்டு எல்லா அது எவ்வளவுக்கு போகுது அவ்வளவுக்கு இருக்கிற நிறைய அந்த சைடையும் நல்லா தோன்ற. அப்ப அந்த நகம் வந்து ரவுண்ட் ஆக்கி தோன்ற டைம்ல அந்த புதுசா வார நகம் வந்து உள்ளுக்கு போடுது, புதையுது.